இன்னைக்கு கோயிலில் சாமிக்கு பிரசாதமாக படைக்கிற சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டியை வச்சு அதை கொஞ்சம் சூடாக்கி இந்த பருப்பை அதில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாசி பருப்பை வறுத்து சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அரிசி 1 டம்ளர், பருப்பு அரை டம்ளர். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு ரெண்டையுமே குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு 1.5 டம்ளர் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கோம். அப்போ 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா குழைவாக வேகுங்க. 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. அரிசி வேகிற டைம் ஒவ்வொரு குக்கரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. தண்ணி நிறையா ஊற்றிருக்கிறனால என்னோடய குக்கரில் 2 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா சாதம் நல்லா குழஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம், தட்டின வெல்லம் 2 கப் எடுத்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்குங்க. அதாவது 1:2. அதனால் வெல்லத்தை தட்டி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்தால் போதுங்க. பாகு பதமோ பிசு பிசு பதமோ வர வேண்டியதில்லை. ஏன்னா அது அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் அடியில் தங்கும். இப்போ இந்த வெல்லத்தை அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தனால அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒன்று சேர்த்து கிண்டி விட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1:2ன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது 1 பங்கு அரிசி எடுத்தோன்னா 2 பங்கு வெல்லம்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு ரொம்ப திகட்டாமல் நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் இது கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நெய் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு முந்திரி பருப்போ கிஸ்மிஸ் பழமோ எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். சில பேர் நெய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பெல்லாம் குறைச்சி சேர்ப்பாங்க. அது அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இது நம்ம செய்கிறப்ப தளர இருந்தால் தாங்க நேரம் ஆக ஆக கெட்டி ஆகாமல் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றி சூடு பண்ணி இதில் பொங்கலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கை தேங்காய் பூ சேர்த்து அந்த நெய் ஊற்றின பாத்திரத்துலேயே நல்லா வறுத்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இது தேங்காவை கீரியும் போடுவாங்க. அது வயசானவங்க உங்களுக்கெல்லாம் கடிக்க முடியாதனால இந்த மாதிரி துருவியும் போட்டுக்கலாங்க. இது நல்லாயிருக்கும். தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் தேங்காவை பச்சையாக போட்டோன்னா அது ரொம்ப நேரம் தாங்காது. இப்படி வறுத்து போடுறப்ப அந்த பொங்கல் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கூட கெடாது. அவ்வளோதாங்க, கோயிலில் பண்ணுற மாதிரி பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.